இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வியை முடித்து கல்லூரிக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 50 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? இங்கதான் பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற அறிவு வந்துச்சு. 8வது வரைக்கும் லோக்கல்ல ஊர்ல பள்ளிக்கூடத்துல ஏதோ ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகுது. ஆனா 8வது கூட தாண்ட மாட்டேங்குதுங்கய்யா. எல்லாம் வயசுக்கு வந்தாலும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடறாங்க. அப்படின்ன உடனே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சொன்னார், 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்தால் நீ பாஸ் கூட பண்ண வேணாமா, பாஸ் கூட பண்ண வேணாம், 8வது வரை வந்து படி, கல்யாணத்தப்போ உனக்கு 5000 ரூபாய் தர்றேன். எப்ப? 1989ஆம் ஆண்டு. அடுத்த 7 ஆண்டுகளில் 8ஆம் வகுப்பை கடந்து விட்ட பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பல மடங்காக உயர்ந்தது. 96ல் மீண்டும் ஆட்சிக்கு வர்றாரு. அந்த திட்டம் என்ன ஆச்சுங்க? இல்ல வளர்ந்துருச்சுங்க. 8வது தாண்டிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. 8வதோட போதும் நம்ம சொல்லிட்டோம். போதும் நம்ம இங்கே சொன்னா போடு 10வதுக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தால் 10,000 ரூபாய் தருகிறேன் என்று அறிவித்தார். பெண் பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு வரை படிக்க போனார்கள். மீண்டும் 2006ல் ஆட்சிக்கு வர்றாரு. அதற்கிடையில செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது அவர் தன் பங்குக்கு நான் தாலிக்கு தங்கம் தர்றேன் அப்படின்னு ஒரு திட்டம் உள்ள கொண்டு வந்தாங்க. சரி, அதுவும் கொடுப்போம். ஆனா 12வது வரைய படிச்சா 25,000 ரூபாய் தர்றேன் என்று மீண்டும் தலைவர் கலைஞர் அறிவிக்கிறார். வெறும் பள்ளிக்கூடத்தை மட்டும் வச்சா வந்துருவாங்களா? உள்ள படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். இன்றைக்கு 12ஆம் வகுப்பு படிச்சாச்சு, அடுத்து கல்லூரிக்குள்ள வர வைக்கணும். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய மைந்தர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான திட்டம் ஒன்றை கொண்டு வந்தார். புதுமை பெண் திட்டம். கல்லூரியில் படிக்கிற ஒவ்வொரு மாதமும் இந்த பெண்ணுக்கு 1000 ரூபாய் டான் வந்து சேரும் என்று அறிவித்தார். உன்ன இந்த பக்கம் கதர் ஐயோ கல்யாணம்